வீட்டில் குழிப்பணியாரக்கல் இருக்கா அப்படின்னா மினி ஜாங்கிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபம். இது செய்யறதுக்கு வந்து ஒரு 100 கிராம் வந்து உளுத்தம் பருப்பு நல்லா 3 தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த உளுந்தோட வாசனை தெரியாமல் இருக்கும். அதோட மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாமா? அரைச்சிட்ட பின்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அதோட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டுட்டு கொஞ்சம் ஃபுட் கலரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா விரலால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும். அதோட வந்து சுகர் சிரப் செஞ்சிடலாமா? இதுக்கு வந்து 2 கப்பு சீனி, அதோட வந்து 1 கப்பு தண்ணி அப்படியே நல்லா வந்து கம்பி பதம் வர்றது முன்னாடியே எடுத்துருங்க. கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வரும் இல்லையா, அதில் எடுத்துருங்க. கலரையும் போட்டுட்டு அதோட 2 ஏலக்காயும் தட்டி போட்டுக்கலாம். அதோட பால் கவரை நல்லா அலசிக்கோங்க. அதை அலசிட்டு அந்த மாவை உள்ளக்க ஃபில் பண்ணிவிட்டு குழிப்பணியார கல்லில் குட்டி குட்டியாக போட்டு எடுத்தோம்னா சுவையான ஜாங்கிரி ரெடி ஆயிரும். அதோட ஒரு 10 நிமிஷம் ஜீராவில் ஊற போட்டு எடுத்து